ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த முருகப்பெருமான் அவசரமாக உன்னிடம் ஒரு செய்தி பேசியே ஆக வேண்டும். என் செல்லமே, இது என்னுடைய உத்தரவும் கூட. நான் சொல்வதை கேட்பதற்கு முன் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள். என் செல்லமே, உனக்கானது நிச்சயமாக நடத்தி வைப்பேன், நடத்தி காட்டுவேன். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. நீ என்னிடம் எத்தனையோ முறை கேட்டிருக்கிறாய், முருகா, நான் இவ்வளவு பூஜைகள் பண்ணினேன், இவ்வளவு புண்ணியங்கள் செய்தேனே, இன்னும் எனக்கு நன்மைகள் நடக்கவில்லையே என்று. இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் சொல்வதை கேள். நீ செய்த பூஜைகள், விரதங்கள், பாத யாத்திரைகள், கோவில் தரிசனங்கள், அன்னதானங்கள் எதுவும் வீணாகவில்லை. அவையெல்லாம் உன் கர்ம வினைகளை குறைத்து புண்ணிய பலன்களாக மாறி இப்போது உன் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பித்து விட்டது. பிறகு பார், உனக்கான துன்பங்கள் குறைந்து உன் இல்லத்தில் ஒளி நிரம்பும் நாட்கள் தான் வந்துவிட்டது. என் செல்லமே, இந்த நல்லதொரு காலை பொழுதில் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லிவிட்டு பதிவிட்டு நான் சொல்வதை கேள். நீ நினைப்பது போல் வறுமையிலேயே இருக்கிறேன் என்று நீ உன் மனதால் தோன்றினாலும் உண்மையில் நான் உன்னை ஒரு கருவியாகத்தான் பயன்படுத்துகிறேன். உன் உள்ளத்தில் விறக்கும் கருணை, உன் கைகளால் செய்யப்படும் தர்மம், அவையே உன் வாழ்க்கையை உயர்த்தும் சக்திகள். ஆம் செல்லமே, சனீஸ்வரர் தரும் தண்டனையை கூட நீ செய்யும் கருணை புண்ணியம் மெதுவாக மாற்றி அமைக்கும். உன் கர்மவினை சுத்தமாக்க ஆரம்பித்து விடும். என் செல்லமே, நீ தரும் அன்பு, நீ செய்யும் சிறிய உதவி கூட உன் விதியில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். ஆகையால் ஆம் என் செல்லமே, உன்னால் இயன்ற அளவுக்கு நல்லதை செய். இயன்ற அளவுக்கு விட நல்லதை மட்டுமே செய். அந்த ஒவ்வொரு செயலும் என் திருவடிக்கு சமம். நான் உன்னோடு இருக்கிறேன். உன் கருணை வழியே உன் வாழ்க்கை ஒளிரப் போகிறது. என் செல்லமே, கவலைப்படாதே. நீ உன் மனதுக்குள் வைத்திருக்கும் கேள்விகளை எல்லாம் நான் கேட்டுவிட்டேன். என்னதான் நான் பாவம் பண்ணியிருக்கிறேன், இவ்வளவு துன்பம் வந்தது என்று உன் கண்ணீர் என் திருவடியிலே வந்து விழுந்து விட்டது. நீ நினைப்பது போல உன் வாழ்க்கை சும்மா கர்மவினையின் தண்டனையே மட்டுமல்ல, உன் ஆன்மாவுக்கு வளர்ச்சி வேண்டும் என்பதற்காக சில பிணைப்புகள் உடைந்தன, சில உறவுகள் விலகின, சில பாரங்கள் உன் தோளில் விழுந்தன. கடன் இருந்தாலும் மனம் உடையாமல் நான் உன்னை பாதுகாத்து தானே வருகிறேன். ஆகவே உனக்கான கர்மவினை குறைய குறைய கடன்களும் உன்னை விட்டு முடிந்துவிடும். என்று சொல்லவே கவலைப்படாதே. உன் உள்ளத்தில் என் அன்பு உனக்கு துணையாக நிற்கிறது. உன் வாழ்க்கை சும்மா சோகக்கதையாக முடிவதில்லை. ஆம் செல்லமே, நீ சமாளித்த அந்த கஷ்டங்கள் தான் உனக்கு அடுத்த கதவை திறக்கப் போகிறது. இன்னும் கொஞ்ச நாள் தான் உன் சுமைகள் குறையும். நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை சோதிக்கவில்லை, நான் உன்னை தாங்கிக் கொண்டு செல்கிறேன் என்பதை நீ அந்த தருணத்தில் உணர்வாய். நீ என்னிடம் வைத்திருக்கும் அன்பு, அது மிகப்பெரிய புண்ணியம். அதற்காகவே உனக்கு இன்னொரு வாய்ப்பு, இன்னொரு வாழ்வு. ஆம் செல்லமே, நான் உன் பக்கம் இருக்கிறேன். நீ விழுந்த இடத்தில் உன்னை எழுப்பி நிறுத்தும் வல்லமை இந்த முருகப்பெருமான் என் கையில் இருக்கிறது. கவலைப்படாதே. உனக்கு நான் காவலன் என்று நினைத்து கொண்டு எப்போதும் போல உற்சாகமாக உன் கடமைகளை செய்து கொண்டு வா. உன் மனதில் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதே. உன் மனதை சிந்தனைகளால் சோர்வடைய செய்யாதே. இயல்பாக இரு. இந்த முருகப்பெருமானை நம்பி மட்டும் வா. நடப்பதெல்லாம் உன் நன்மைக்கே நடைபெறும். உன் கையில் வளர்ச்சி வந்து சேரும். உன்னை தேடிக்கொண்டு அதிர்ஷ்டமான நாட்கள் வந்து சேரப்போகின்றன. கவலைப்படாதே. நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மலரப்போகின்றன. என் செல்லமே, நீ பல காலமாக சுமந்த கடன் பிரச்சனை இந்த முருகப்பெருமான் அருளால் தீர்ந்து போகும். உன் இதயத்தில் எவ்வளவு பாரம் இருந்ததோ அது இனிய குறைய ஆரம்பிக்கிறது.
நீ தினமும் முருகா முருகா என்று என் திருப்புகழில் ஒரு பாசுரமாவது படித்து என்னை நினைத்து கொண்டிருப்பது என் கண்களுக்கு தெரிகிறது. ஆகவே அந்த ஒவ்வொரு ஒளியும் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தருகிறது. ஏற்றும் ஒவ்வொரு விளக்கும் உன் விதியை ஒளியால் நிரப்புகிறது. நீ செய்த கருணை, தினமும் ஒருவருக்கு உணவு கொடுத்த அந்த புண்ணியம்தான் இப்பொழுது உன்னை கரை சேர்க்கிறது. வளமும் யோகமும் நிறைந்து வரப்போகிறது. நீ எடுத்த முயற்சிகளில் இனி வெற்றி வெற்றி வெற்றிதான் என் செல்லமே. இனி வெற்றிக்கு மேல் வெற்றி மலரும். அதிர்ஷ்டம் உன் பக்கம் திரும்பி நிற்கும். கவலைப்படாதே. முருகனுக்கு அரோகரா என்று பதிவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள். உன் விதி இனி நல்லபடியாக மாறப்போகிறது. கவலைப்படாதே. நீண்ட நாட்களாக காத்திருந்த பணம் வந்து சேரப்போகிறது. கர்ம வினைகள் அனைத்தும் கரைந்து உன் வாழ்க்கையில் யோகமும் நல்லதொரு பலன்களும் வெளிப்பட ஆரம்பிக்கும். இனி உனக்கு தடைகள் குறையும் என் செல்லமே. வாய்ப்புகள் திறக்கும். உன் முயற்சிகள் பலிக்கும். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்தே உனக்கு நல்லதொரு ஆதரவு வரும். முருகா முருகா என்று என்னை நம்பி முன்னேறு. ஆம் செல்லமே, என் அருள் உனக்கு ஒளியாக தாங்கும். நான் ஒன்று சொல்லட்டுமா? நேற்று நீ ஏற்றிய அந்த தீபம், அது ஒரு தீபம் மட்டுமல்ல, உன் நம்பிக்கையோடு கூடிய ஆன்மாவின் ஒளி. அந்த ஒளி என் கையில் வந்து சேர்ந்து விட்டது. அதனாலே இன்று உனக்கு தடைகள் குறையும். உன் மனது தைரியமாகும். இன்று உனக்கு எத்தனை வேலைகளோ தேவைகளோ இருந்தாலும் அதற்குள் நான் பக்கபலமாக உன் பக்கம் நிற்கின்றேன். முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி உன்னுடைய கடமையை நிறைவேற நிச்சயமாக நான் அருள்வாளிப்பேன். உன் மனசுக்குள் இந்த முருகப்பெருமான் இருக்கிறான் என்ற எண்ணமே உன் பலமாக மாறும். பணம் பற்றிய கவலைகள், செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றுக்கும் நான் உனக்கு சரியான வழியை காட்டுவேன் என் செல்லமே. எங்கு உனக்கு தடைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்லும் பக்குவத்தை உன் மனதில் நான் நல்லதொரு வழியை காட்டுவேன். இன்று காலை முதல் என் அருள் உன்னோட உன் நிழலாய் வந்து சேரும் என் செல்லமே. உன் வழியில் நல்ல மனிதர்கள் வந்து துணை நிற்பார்கள். உனக்கு தேவையான உதவி நேரத்தில் தக்க நேரத்தில் கிடைக்கும். ஆம் செல்லமே, உன்னுடைய உடம்பும் மனதும் சோர்ந்து போகாமல் சுறுசுறுப்புடன் இருப்பாய் என் செல்லமே. இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. இன்று முழு நாளும் உன் அன்பை எனக்கே அர்ப்பணித்தாய். பகலில் செவ்வாய் ஹோரையில் விளக்கேற்றி கும்பிட்டாய். கோவிலுக்கு வந்தாய். பிரார்த்தனைகளை வைக்கிறாய். இன்றைய நாள் முழுவதும் என்னை நினைத்தாய், என்னை பிரார்த்தித்தாய். உன் கண்ணை மூடி இன்று நீ என்னை நினைக்கும் இந்த நேரத்தில் என் அருள் உன்னை நிச்சயமாக காப்பாற்றும். உனக்கான நல்ல பாதையை திறந்து வைப்பேன். ஆம் செல்லமே, உன் உள்ளத்தில் அமைதியும் நிரம்பட்டும். நீ அந்த அரவணைப்பில் இருக்கிறாய். பயப்படாதே. ஆம் செல்லமே, இது உனக்கான பதிவு, உனக்கான சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.